முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலின் அயன் டோமை உடைத்த ஈரானின் ஆளில்லா விமானம். அமெரிக்காவிடமே இல்லாத தொழில்நுட்பம். ஈரானின் ஆளில்லா விமானத்தை போன்று நகல் விமானத்தை உருவாக்க அமெரிக்கா முயன்று வருவது அம்பலம். ஹிஜாப் அணிந்த பெண்கள் குழு உருவாக்கிய உலகின் அதிநவீன ராடார். அமெரிக்கா இஸ்ரேலை அதிரவிட்ட ஈரானின் பெண்கள். பெண் கல்வி சுதந்திரத்திற்கு புதிய இலக்கணம் வகுத்துள்ள ஆயத்துல்லா அரசு. உயிரே போனாலும் பாலஸ்தீனியர்களின் பக்கமே நிற்பேன். கொலை மிரட்டல்களை நிராகரித்து துணிச்சல் காட்டும் அமெரிக்க பாடகி. இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க முடியாது. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் இதுவரை 700 முறை மீறியுள்ளதாக குற்றச்சாட்டு. கடும் தோல்விக்கு பிறகும் திருந்தாத நெதன்யாகு. காசாவை பிளக்கும் உரிமை இஸ்ரேலுக்கு இல்லை. ஐநா மன்றம் கடும் கண்டனம். புதிய எல்லைக்கோடுகள் கூடாது என வலியுறுத்தல். காசாவில் உயிருடன் இருந்த பல பிணைய கைதிகளை கொன்றதே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் முன்னாள் இராணுவ தளபதி அதிரடி கருத்து. காசாவுக்குள் ஒருபோதும் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சென்றுவிடக்கூடாது. குட்டு வெளிப்பட்டுவிடும் என்பதால் கடும் கட்டுப்பாடுகளை விதித்த ஆக்கிரமிப்பு படைகள். ஏற்கனவே இஸ்ரேல் பாதுகாப்புடன் சென்ற பத்திரிகையாளர்களும் உண்மைகளை வெளியிட்டதால் அதிர்ச்சி. பெண்கள் குழந்தைகள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதை மறைக்க முயலும் ஹிலாரி கிளின்டன். பெண் இனத்திற்கே அவமானம் என நெட்டிசன்கள் கருத்து. இஸ்ரேலை ஆதரித்து ஹிலாரி தெரிவித்த கருத்துகளுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். அறிவியல் வளர்ச்சியில் உலகின் உச்சாணி கொம்பில் இருப்பதாக பீத்திக் கொள்ளும் அமெரிக்கா இஸ்ரேலின் அயன் டோமை துளைத்த ஈரானின் ஆளில்லா விமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்க முடியாமல் ஈரானிடமிருந்து திருட முயற்சித்தது அம்பலமாகியுள்ளது. ஈரானின் ஷாஹத் 136 ட்ரோனை அமெரிக்கா நகலெடுக்க முயல்கிறது என்று ஈரான் புரட்சி பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அலி முகமது நயீனி தெரிவித்துள்ளார். ஈரான் உருவாக்கிய ராணுவ சாதனைகள் வெறும் கோஷங்கள் அல்ல, அவை இளம் ஈரானிய நிபுணர்களின் திறன் மற்றும் உள்நாட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியின் பலன் என்று அவர் கூறினார். ஒரு ஈரானிய ட்ரோன் பல அடுக்குகளான வான்வெளி பாதுகாப்புகளை தாண்டி 2000 கிலோமீட்டர் பயணம் செய்து இஸ்ரேலின் அயன் டோம் அருகிலும் கண்டறியப்படாமல் இலக்கை துல்லியமாக தாக்குவது உலகத்தை அதிர வைத்த சாதனை என்று நயீனி குறிப்பிட்டார். இஸ்ரேல் இன்னும் ஈரானின் ஏவுகணை தாக்குதல்களை தடுக்க முடியாமல் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜூன் மாதம் இஸ்ரேல் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் பல ஏவுகணைகள் துல்லியமாக இலக்கை அடைந்தது. எதிரியின் மேம்பட்ட பாதுகாப்பும் அதனை தடுக்க முடியாது என்பதை அது உணர்த்தியது. அத்துடன் அது இஸ்ரேலின் தோல்வியை வெளிப்படுத்தியது என்றும் அவர் கூறினார். அமெரிக்கா ஷாஹத் 136ஐ நகல் எடுத்திருப்பது ஈரான் முன்னிலை வகிப்பதை எதிரி தானாகவே ஒப்புக்கொள்வது என நயீனி விளக்கினார். ஈரான் உருவாக்கிய தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்ளவும் அதை பயன்படுத்த முயல்வதும் இயல்பானது என்று அவர் குறிப்பிட்டார். ஈரானின் ஷாஹத் 136 ட்ரோனின் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்யப்பட்ட காமிகசி ட்ரோனை பயன்படுத்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி வெளியிட்டுள்ளது. அதனை மையப்படுத்தியே ஈரான் புரட்சி பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் இந்த தகவலை வழங்கியுள்ளார். குறைந்த ராடார் பிரதிபலிப்பு, சிறிய வடிவமைப்பு, குறைந்த உற்பத்தி செலவு, கூட்டு தாக்குதல்களில் பயன்படுத்தும் திறன் ஆகியவை ஷாஹத் 136ஐ எதிரி வான் பாதுகாப்பை முடக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாற்றியுள்ளன. பொதுவாக ராணுவ தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருக்கும் நாடாக அமெரிக்கா அறியப்படுகிறது. ஆனால் ஈரான் ட்ரோனை அமெரிக்கா நகலெடுத்துள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி ஈரான் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளது. பெண்கள் மது அருந்துவது, ஆபாசமாக உடையணிவது, ஆபாச படங்களில் நடிப்பதுதான் பெண் சுதந்திரம் என மேற்கு நாடுகள் கருதும் நிலையில் கண்ணியமான உடை அணியும் ஈரான் பெண்கள் உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் வகையில் புதிய ராடார் கருவியை உருவாக்கியுள்ளனர். சையாத் 4 என்ற புதிய மின்னணு போரியல் மற்றும் வான்வெளி பாதுகாப்பு ராடார் அமைப்பை ஒரு கண்காட்சியில் ஈரான் அறிமுகம் செய்துள்ளது. இது முழுமையாக பாதுகாப்பு அமைச்சகத்தில் பணியாற்றும் ஈரானிய பெண் நிபுணர்களால் உருவாக்கப்பட்டதாக தேசிய தொலைக்காட்சி IRIB அறிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களால் கண்காட்சியில் உண்மையான அமைப்பிற்கு பதிலாக ஒரு மாதிரி மட்டுமே காட்டப்பட்டது. IRIB தகவலின்படி சையாத் 4 மின்னணு போர் இயல் திறன்களை கொண்டது. எதிரிகளின் நிலை அளவை அல்லது வழிகாட்டி அமைப்புகளை முடக்கக்கூடியது. டிசம்பர் 11 அன்று முகமது நபியின் மகள் ஹஸ்ரத் ஃபாத்திமா ஜஹ்ரா பிறந்தநாளை முன்னிட்டு கொண்டாடப்படும் ஈரான் தேசிய தாய்மார் தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அசீஸ் நசீர் சாதே பெண்கள் வடிவமைத்த பாதுகாப்பு சாதனங்களின் கண்காட்சியை பார்வையிட்டார். ஈரானிய பெண்கள் பாதுகாப்புத்துறையின் மிக உயர்ந்த நிலைகளில் செயல்படுகிறார்கள். அவர்கள் சிக்கலான பாதுகாப்பு அமைப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டவர்கள் என்று பாராட்டினார். ஈரானில் பெண்களுக்கு உரிமைகள் வழங்கப்படுவதில்லை என்ற பிரச்சாரம் சர்வதேச அளவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் பாதுகாப்பு துறையிலும் ஈரானிய பெண்கள் பணியாற்றுவதோடு புதிய தொழில்நுட்பங்களை கையாண்டு நவீன கருவிகளையும் உருவாக்குகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கண்டுபிடிப்பு அமைந்துள்ளது. இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை மீறி தாக்கி வருவதால் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை தொடர முடியாது என ஹமாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்க உள்ளதாக பல தரப்பிலிருந்தும் செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. ஆனால் இஸ்ரேல் உடன்படிக்கையை தொடர்ந்து மீறி வரும் நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நகர்வதற்கான வாய்ப்பு இல்லை என்று ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. முதல் கட்ட உடன்படிக்கையை இஸ்ரேல் பின்பற்றுமாறு உடன்படிக்கை ஏற்படுவதற்கு முயற்சி செய்த நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் அரசியல் பிரிவு உறுப்பினர் ஹுசாம் பத்ரான் தெரிவித்துள்ளார். பிணை கைதிகள் ஒப்படைக்கப்பட வேண்டும், தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும், காசாவிற்குள் நிவாரணப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் உள்ளிட்ட விவகாரங்கள் முதல் கட்ட உடன்படிக்கையில் ஒப்புக்கொள்ளப்பட்டன. காசாவிற்கு தினமும் 400 முதல் 600 ட்ரக் வரையிலான நிவாரணப் பொருட்களை அனுமதிக்க வேண்டும் என்று
என்று உடன்படிக்கையில் கூறப்பட்டுள்ள போதும் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே நிவாரணப் பொருட்களை இஸ்ரேல் அனுமதிப்பதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அத்துடன் காசாவில் பல பகுதிகளில் தினந்தோறும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதையும் ஹமாஸ் சுட்டிக்காட்டியுள்ளது. முதல் கட்ட உடன்படிக்கையை நிறைவேற்றுமாறு இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்த பின்னரே இரண்டாம் கட்டம் குறித்து பேச முடியும் என்று ஹமாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 700க்கும் அதிகமான உடன்படிக்கை மீறல்களை இஸ்ரேல் மேற்கொண்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலின் செயல்கள் காரணமாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்த சந்தேகங்கள் தற்போது எழுந்துள்ளன. காசாவில் நிறுவப்பட்டுள்ள தற்காலிக எல்லையை புதிய எல்லையாக இஸ்ரேல் தன்னிச்சையாக அறிவித்ததை ஐக்கிய நாடுகள் சபை வன்மையாக கண்டித்துள்ளது. ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இடையே ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கையை தொடர்ந்து காசாவிற்குள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை இஸ்ரேல் படைகள் பின்வாங்கின. இந்த தற்காலிக எல்லை எல்லோ லைன் என்று அழைக்கப்படுகிறது. உடன்படிக்கையின் இரண்டாவது கட்டத்தில் இந்த எல்லையிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக பின்வாங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. ஆனால் சமீபத்தில் இராணுவ படைகளிடையே உரையாற்றிய இஸ்ரேல் இராணுவ தளபதி இயால் ஜமீர் இந்த தற்காலிக எல்லை புதிய எல்லையாக திகழும் என்று கூறியிருந்தார். காசா ஆக்கிரமிப்பை இஸ்ரேலிய தளபதி வெளிப்படையாக கூறியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய தளபதியின் இந்த அறிவிப்பு சமாதான ஒப்பந்தத்திற்கு முரணானது என்று ஐக்கிய நாடுகள் சபையின் செய்தி தொடர்பாளர் ஸ்டேஃபன் டுஜாரிக் தெரிவித்துள்ளார். காசா மற்றும் இஸ்ரேல் இடையிலான எல்லையை மாற்றுவதை ஐக்கிய நாடுகள் சபை உறுதியாக எதிர்க்கும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். ஒருபுறம் சமாதான உடன்படிக்கை என்று கூறிக்கொண்டு மறுபுறம் பாலஸ்தீனை ஆக்கிரமிக்கும் இஸ்ரேலின் இப்போக்கு கடும் கண்டனங்களை பெற்று வருகிறது. உயிருக்கே அச்சுறுத்தல் ஏற்பட்ட நிலையிலும் பாலஸ்தீனியர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து உத்வேகத்தை ஏற்படுத்தி வருகிறார் அமெரிக்க பாடகி கெஹ்லானி பாலஸ்தீனிற்கு திறந்த ஆதரவு தெரிவித்ததால் பல மிரட்டல்களை எதிர்கொண்டதாக தெரிவித்துள்ளார். இந்த மிரட்டல்கள் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மிரட்டல்கள் அவரின் தனிப்பட்ட பாதுகாப்பையும் குடும்ப உறவுகளையும் பாதித்ததால் அவர் தங்கியிருந்த வீட்டை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டது. பாலஸ்தீனிற்கு ஆதரவாக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்ததன் விளைவாக கார்னல் பல்கலைக்கழகம் மற்றும் நியூயார்க் சிட்டி சம்மர் ஸ்டேஜ் போன்ற பெரிய நிகழ்ச்சிகள் அவரது நிகழ்ச்சிகளை ரத்து செய்தன. இவரை யூதர்களுக்கு எதிராக அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்கள் கொண்டவர் என குற்றம் சாட்டினர். ஆனால் இதற்கான எந்த ஆதாரமும் வழங்கப்படவில்லை. போர் நிறுத்த கோரிக்கை, போராட்டக்காரர்களுக்கு பாதுகாப்பு அறிவுரைகள் போன்ற அரசியல் வீடியோக்களையும் அவர் வெளியிட்டுள்ளார். இதனால் சிலர் அவரை பாராட்டினாலும் பல இஸ்ரேல் ஆதரவு குழுக்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தன. இந்த சம்பவங்கள் அவருக்கு மன அழுத்தத்தையும் மிகுந்த பயத்தையும் ஏற்படுத்தியதாக அவர் கூறினார். காசாவில் உயிருடன் இருந்த பல பிணைய கைதிகளை குண்டு போட்டு கொன்றதே இஸ்ரேல் தான் என அந்நாட்டு ராணுவ தளபதி நேரடியாக ஒப்புக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் இஸ்ரேல் ராணுவ தளபதி நிட்சன் அலோன் வடக்கு காசாவில் உள்ள பெரும்பாலான இஸ்ரேல் பிணை கைதிகள் இஸ்ரேல் படையினர் தாக்குதலால் உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளார். எதியோத் ஆக்ரோனாத் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் ஜபாலியாவில் உளவு தகவல்களில் ஏற்பட்ட பிழைகள் காரணமாக கைதிகளில் பெரும்பாலானோர் இஸ்ரேல் துப்பாக்கிச்சூடு மற்றும் விமான தாக்குதல்களில் கொல்லப்பட்டனர் என அவர் கூறினார். காசாவுக்கு உயிருடன் கொண்டு செல்லப்பட்ட பலர் அவர்கள் வைக்கப்பட்டிருந்த கட்டிடங்கள் மீது நடத்திய இஸ்ரேல் தாக்குதல்களில் உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 2023 டிசம்பரில் நடத்திய ஒரு இஸ்ரேல் தாக்குதலில் 3 கைதிகள் தவறுதலாக கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார். இஸ்ரேல் விமான தாக்குதல்களால் கைதிகள் கடுமையாக பயந்தனர் என்று கைதிகளின் சாட்சியங்களை மேற்கோள் காட்டி அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹமாஸ் ராணுவ பிரிவு கசாம் பிரிகேட்ஸ் வெளியிட்ட பல வீடியோக்களில் இஸ்ரேல் கைதிகள் நேரடியாக பெஞ்சமின் நெதன்யாகு அரசிடம் தங்களை ஆபத்துக்குள் தள்ளும் இந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டனர். இருந்தாலும் இஸ்ரேல் அரசு இந்த வேண்டுகோள்களையும் எச்சரிக்கைகளையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக போரை முன்னெடுத்தது. பிணை கைதிகளை மீட்கும் எண்ணம் இஸ்ரேல் அரசுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் போரை நீட்டிப்பதிலேயே கவனமாக இருந்தனர் என்பதையும் இது காட்டுகிறது. இந்த வெளிப்பாடுகள் காசா போரில் பிணை கைதிகளின் உயிரிழப்பிற்கு இஸ்ரேல் தாக்குதல்கள் முக்கிய காரணம் என்பதை மேலும் உறுதிப்படுத்துகின்றன. காசாவிற்குள் ஒருபோதும் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சென்றுவிடக்கூடாது, குட்டு வெளிப்பட்டுவிடும் என்பதால் கடும் கட்டுப்பாடுகளை விதித்த ஆக்கிரமிப்பு படைகள். ஏற்கனவே இஸ்ரேல் பாதுகாப்புடன் சென்ற பத்திரிகையாளர்களும் உண்மை செய்திகளை வெளியிட்டதால் அதிர்ச்சி. இஸ்ரேல் ராணுவத்தின் பாதுகாப்புடன் காசாவுக்குள் சென்ற பத்திரிகையாளர்கள் கூட இஸ்ரேலின் அராஜகங்களை வெளியே கொண்டு வர முயன்றதால் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இதனால் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் காசாவிற்குள் சென்று சுதந்திரமாக செய்திகளை சேகரிப்பதற்கு இஸ்ரேல் தொடர்ந்து தடை விதித்து வருகிறது. சமாதான உடன்படிக்கை அமலில் உள்ள போதும் பத்திரிகையாளர்களை அனுமதிப்பதற்கு இஸ்ரேல் மறுத்து வருவதை சுட்டிக்காட்டி பத்திரிகையாளர்கள் வன்மையாக கண்டித்துள்ளனர். காசாவில் தான் நிகழ்த்திய இனப்படுகொலையின் கோரமுகம் வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக காசாவிற்குள் செல்வதற்கு வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை இஸ்ரேல் அனுமதிக்கவில்லை. காசாவிலிருந்து உண்மை செய்திகளை வழங்கிய ஏறத்தாழ சுமார் 300 பத்திரிகையாளர்கள் இஸ்ரேல் படையினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் நிகழ்த்திய இனப்படுகொலையின் கொடூரங்களை உலகம் அறிவதற்கு இந்த பத்திரிகையாளர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். இஸ்ரேல் இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் காசாவிற்குள் சுதந்திரமாக நுழைவதற்கு வெளிநாட்டு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஃபாரின் பிரஸ் அசோசியேஷன் அமைப்பு ஜெருசலம் நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் வழக்கு தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் டிசம்பர் 21ஆம் தேதி வரை இஸ்ரேல் அரசு பதிலளிப்பதற்கு கால அவகாசம் வழங்கியுள்ளது. வழக்கு விசாரணை தொடங்கியதிலிருந்து இதுவரை 9 முறை இஸ்ரேல் அரசுக்கு நீதிமன்றம் அவகாசம் அளித்துள்ளதாக அந்த அமைப்பு குறிப்பிடுகிறது. இதனிடையே கடந்த மாதம் சில வெளிநாட்டு பத்திரிகையாளர்களை காசாவிற்குள் அழைத்துச் சென்ற இஸ்ரேல் ராணுவம்
குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு மட்டுமே அனுமதி வழங்கியது. அவ்வாறு சென்ற பத்திரிகையாளர்களில் சிலர் காசாவில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்து செய்திகளை பதிவு செய்தனர். இதன் காரணமாக மீண்டும் அச்சம் கொண்ட இஸ்ரேல் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கூட பத்திரிகையாளர்களை கொண்டு செல்வதற்கு தற்போது தயங்கி நிற்கிறது. பல்லாயிரக்கணக்கான பெண்கள், குழந்தைகளை ஈவு இரக்கமின்றி இஸ்ரேலிய படைகள் கொன்று குவித்துள்ள நிலையில் ஒரு பெண்ணாக இதனை கண்டிக்காமல் இஸ்ரேலை ஆதரிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த ஹிலாரி கிளின்டனால் பெரும் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. முன்னாள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஹிலாரி கிளின்டன் காசா குறித்து தெரிவித்த கருத்துக்களை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் லெம்கின் இனப்படுகொலை தடுப்பு நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. நியூயார்க்கில் நடந்த இஸ்ரேல் ஹயாம் உச்சி மாநாட்டில் அமெரிக்க இளைஞர்களின் இஸ்ரேல் விமர்சனங்கள் சமூக ஊடக பிரச்சாரம் மற்றும் பொய்யான தகவல் காரணமாக உருவானவை என கிளின்டன் கூறினார். சில காசா வீடியோக்களும் போலியாக இருக்கலாம் என கூறிய அவர் அதற்கான ஆதாரங்களை வழங்கவில்லை. இதை அவர் இஸ்ரேல் எதிர்கொள்ளும் பிஆர் பிரச்சனை என்ற கோணத்தில் மட்டுமே விவரித்தார். அமெரிக்காவில் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்துக்கள் வெகுவாக அதிகரித்துள்ளதை சமீபத்திய புள்ளி விவரங்கள் உணர்த்துகின்றன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் இஸ்ரேலிய எதிர்ப்பு மனநிலை அதிகரித்துள்ளது. அதனை குறிப்பிட்டு கிளின்டன் பேசியுள்ளதாக தெரிகிறது. கிளின்டனின் கருத்திற்கு பதிலளித்த லெம்கின் நிறுவனம் கிளின்டன் கூறியவற்றை தெளிவான இனப்படுகொலை மறுப்பு என்று குற்றம் சாட்டியது. காசாவில் பாலஸ்தீனியர்களுக்கு எதிராக நடக்கும் கொடூரங்களை காட்டும் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், சாட்சிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகளின் அறிக்கைகளை அவர் மறுப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். இளம் அமெரிக்கர்கள் பிரச்சாரத்தால் அல்ல, உண்மையான காட்சிகளால் பாதிக்கப்பட்டு காசா மக்களின் பக்கம் நிற்கிறார்கள் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரச்சாரத்திற்கு டிக்டாக் முக்கிய பங்கு வகித்ததாகவும் கிளின்டன் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை நிறுவனம் சுட்டிக்காட்டியது. பாலஸ்தீன ஆதரவு பதிவுகளை கட்டுப்படுத்துவதாக டிக்டாக் மீது குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் அதை பிரச்சாரத்தை பரப்பும் கருவி என்று கூறுவது வினோதமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். மேலும் டிக்டாக் சமீபத்தில் இஸ்ரேல் ராணுவ பயிற்சியாளர் ஒருவரை வெறுப்பு பேச்சு கொள்கை தொடர்பான பொறுப்புக்கு நியமித்துள்ளதையும் அவர்கள் குறிப்பிட்டனர். ஐநா, சர்வதேச சட்ட நிபுணர்கள் மற்றும் முக்கிய மனித உரிமை அமைப்புகள் காசாவில் நடைபெறுவதை தெளிவாக இனப்படுகொலை என வகைப்படுத்தியுள்ளனர். இந்த உண்மைகளை புரிந்து கொள்ளாமல் கிளின்டன் பேசுவதாக லெம்கின் நிறுவனம் கூறுகிறது. காசா மக்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கும் இளைஞர்களின் தைரியத்தை நிறுவனம் பாராட்டியுள்ளது. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலின் அயன் டோமை உடைத்த ஈரானின் ஆளில்லா விமானம். அமெரிக்காவிடமே இல்லாத தொழில்நுட்பம். ஈரானின் ஆளில்லா விமானத்தை போன்று நகல் விமானத்தை உருவாக்க அமெரிக்கா முயன்று வருவது அம்பலம். ஹிஜாப் அணிந்த பெண்கள் குழு உருவாக்கிய உலகின் அதிநவீன ராடார். அமெரிக்கா இஸ்ரேலை அதிரவிட்ட ஈரானின் பெண்கள். பெண் கல்வி சுதந்திரத்திற்கு புதிய இலக்கணம் வகுத்துள்ள ஆயத்துல்லா அரசு. உயிரே போனாலும் பாலஸ்தீனியர்களின் பக்கமே நிற்பேன். கொலை மிரட்டல்களை நிராகரித்து துணிச்சல் காட்டும் அமெரிக்க பாடகி. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க முடியாது. போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் இதுவரை 700 முறை மீறியுள்ளதாக குற்றச்சாட்டு. கடும் தோல்விக்கு பிறகும் திருந்தாத நெதன்யாகு. காசாவை பிளக்கும் உரிமை இஸ்ரேலுக்கு இல்லை. ஐநா மன்றம் கடும் கண்டனம். புதிய எல்லைக்கோடுகள் கூடாது என வலியுறுத்தல். காசாவில் உயிருடன் இருந்த பல பிணைய கைதிகளை கொன்றதே இஸ்ரேல் தான். இஸ்ரேல் முன்னாள் ராணுவ தளபதி அதிரடி கருத்து. காசாவுக்குள் ஒருபோதும் சர்வதேச பத்திரிகையாளர்கள் சென்றுவிடக்கூடாது. குட்டு வெளிப்பட்டுவிடும் என்பதால் கடும் கட்டுப்பாடுகளை விதித்த ஆக்கிரமிப்பு படைகள். ஏற்கனவே இஸ்ரேல் பாதுகாப்புடன் சென்ற பத்திரிகையாளர்களும் உண்மைகளை வெளியிட்டதால் அதிர்ச்சி. பெண்கள், குழந்தைகள் ஈவு இரக்கமின்றி கொல்லப்பட்டதை மறைக்க முயலும் ஹிலாரி கிளின்டன். பெண் இனத்திற்கே அவமானம் என நெட்டிசன்கள் கருத்து. இஸ்ரேலை ஆதரித்து ஹிலாரி தெரிவித்த கருத்துக்களுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம்.